செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்னா, பழைய வளையல் வீட்டில் இருக்கும் இல்லையா, யூஸ் பண்ணாத பழைய வளையல், பசங்களுக்கு வாங்கின கிராஃப்ட் பேப்பரு, ஒரு அட்டை, இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு உள்ள வந்தது, ஒரு சாரீ உள்ள அதோட அட்டை, சிசர், கம், பென்சில், வரையறதுக்கான பென்சில். ஓகேவா? இப்போ நம்ம கிராஃப்ட் உள்ள பார்க்கலாம். நான் சிம்பிளாக ஒரே ஒரு இலை மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம இது தானே, கிரியேஷன் தானே, எப்படி வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி வீட்டு வாசலில் விளக்கேற்றுறதுக்கு தேவைப்படும். அதுக்கு தட்டு தரையில் வச்சோன்னா நிறைய எண்ணெய் சிந்துது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படிலாம் ஆகாது. இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், க்ளீன் பண்ணோம், இல்லை ஒரு துணியில் தொடச்சிட்டாலே அது நீட்டாக வந்துடும். அதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். தீபத்துக்கு நல்லா யூஸ் ஆகும், நிறைய பண்ணிக்கலாம். நான் வீட்டில் எப்போவுமே வேணும்ல, டெய்லி 2 விளக்கு வாசலில் ஏற்றுவோம் இல்லையா, அதுக்காக நான் இதை பண்ணி வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு இப்போ பண்ணி காட்டுறேன். சரியா? இது வந்து இந்த மாதிரி நான் இலை ஷேப்பில், திலகம் ஷேப்புன்னு சொல்லுவோம், இலை ஷேப்புன்னு சொல்லுவோம், எது வருதோ உங்களுக்கு எப்படி தோணுதோ, எந்த மாதிரி டிசைனான்னு நினைக்கிறீங்களோ அப்படி நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து திலகம் ஷேப்பில் 2 வளையல் 2 இது வந்து எடுத்திருக்கேன், அட்டை. ஓகேவா? அந்த அட்டைக்கு மேலே ஒட்டுறதுக்காக இந்த பேப்பர். இப்போ இந்த வளையல வந்து கொஞ்சம் ஹைட்டு வேணும் இல்லையா, அதுக்காக இந்த 3 வளையல் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்து 3 வளையல ஒட்டிக்கலாம். நம்ம இதை வந்து இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க. எதுவுமே ஒட்டின உடனே இதுவாகாது, டைம் கொடுக்கணும் கொஞ்சம் நேரம். நான் இப்போ வீடியோக்குன்றதுனால டக்குன்னு பண்ணுறேன். நம்ம பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுடணும், முடிச்சுட்டு அப்புறமா பண்ணிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். உடனே நம்ம அது நமக்கு சீக்கிரமாக இதுவாகிடும் இல்லையா, அதுக்காக. இந்த மாதிரி 3 வளையல் ஒட்டியிருக்கு. இது தரையில் ஒட்டிக்க போகுதுன்ட்டு பேப்பரில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு இந்த பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் வரைஞ்சி. இப்போ இது 2 இது போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் விட்டே தான் கட் பண்ணுறேன் நான், ஏன்னா நம்ம அது ஓரத்தில் மடித்து விடலாம், கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணுறேன் நான். இதையும் அதே மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ கட் பண்ணதை இப்படி ஒட்டிட்டு, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம சைடெல்லாம் மடித்து விட்டோன்னா நல்லாயிருக்கும், இந்த அட்டை தெரியாது, வேறு ஒன்றும் இல்லை.
இந்த மாதிரி பின்னாடி மடிச்சு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் ஓரத்தில் நல்லா மடிச்சு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் காயிட்டோம். அதே மாதிரி இப்போ தான் காஞ்சிட்டு இருக்கோம். நம்ம இப்போ இந்த இது வந்து இந்த வளையல் மேலே இந்த அட்டையை ஒட்டலாம். சரிங்களா? அதுக்கும் அதே மாதிரி கம்மை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வளையலை கொஞ்சம் ஒட்டி விடலாம். அந்த அட்டையை வந்து ஒட்டி விடலாம். அது கொஞ்சம் கம்மு நிறைய போடுங்க, அப்போ தான் வந்து அது நல்லா இருக்கு. கொஞ்சமாக இருந்தோம்னால அந்த கொஞ்சம் இதுவாயிடுச்சுன்னா அப்படியே மடங்கிக்குது. இப்போ இந்த வளையல் மேலே இதை ஒட்டிடலாம். இதோ இந்த மாதிரி பேஸ் கொஞ்சம் வந்து நமக்கு கீழே கை வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அதை ஒட்டிட்டோன்னா நல்லாவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். வளையல் வைக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வளையல் மேலே விளக்கு வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ 2 விளக்கும் அதே மாதிரி ஒட்டிட்டோம். இதுக்கு மேலே வேணும்னா கூட நம்ம ஸ்டோன் வைக்கிறதோ இல்லை வீட்டில் எதனா வேஸ்ட் ப்ளவுஸில் இருக்கிற சமிக்கி ஸ்டோன் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை கூட நம்ம இதில் லைனாக ஒரு அழகாக டிசைனாக வச்சு ஒட்டிக்கலாம். என் கையில் இது மேலே வேறு டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோன் வைக்கிறது சமிக்கி வைக்கிறதுலாம் வைக்கலாம். இது மாதிரி நிறையவும் பண்ணிக்கலாம். இந்த கொலு டைம்லாம் வருது இல்லையா, கொலு படியில் வைக்கிறதுக்கு நம்ம 5 படி 9 படின்னு வைப்போம், அதுக்கு வைக்கலாம். மார்கழி மாதம் டெய்லி வீட்டில் விளக்கு ஏற்றணும், ஈவினிங்கில் வாசலில் காலையில் ஏற்றுவாங்க. இந்த கலர் வந்து எவ்வளோ கிளிட்டரிங்காக இருக்கும்ன்றது விளக்கு ஏற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். வீட்டில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இதோட இது. சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக ஒன்று பண்ணுறேன். இந்த விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, காற்றுல வந்து அலமோதாமல் இருக்கிறதுக்காக விளக்குக்கான ஒரு ஸ்டாண்டு கப்பு மாதிரி பண்ணுறேன் நான். இதை வந்து ஒட்டணும் 1 by 1. இப்போ நம்ம அதை ஒட்டலாம். சரிங்களா? ஒட்டிட்டு நம்ம இந்த விளக்குக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். அது வரைக்கும் இது காயட்டும், கொஞ்ச நேரம் இது காயட்டும். விளக்கு வந்து ஏற்றி இருக்க விளக்கு அலமோதாமல் இருக்கிறதுக்கான ஒரு கேப்பு பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக நம்ம அடி கனமாக இருக்க வளையலாம், கொஞ்சம் திக்காக இருக்கும்ல ஒரு சில வளையலாம், அந்த மாதிரி உங்கள் வீட்டில் பழைய விளக்கு எதுனா திக்காக இருக்கிற விளக்காக இருந்தால் அதை ஃபஸ்ட்டு கீழே வச்சுக்கோங்க. லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்றத 1 by 1 மேலே மேலே வச்சுட்டு வரலாம் நம்ம. அந்த மாதிரி ஒரு 10-15 வளையல் வச்சோன்னு வச்சுக்கோங்களேங்க, ஒரு விளக்குக்கு வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகும். 2 விளக்குக்கு பண்ணணும்னா எப்படியும் ஒரு 30 வளையல் வேணும், 2 விளக்குக்கும் செய்யணும்னா. ஏர்லி மார்னிங் நம்ம விளக்கு ஏற்றும் போது அவ்வளோ தேவைப்படாது. ஈவினிங்லாம் கொஞ்சம் வாசலில் காற்று அலமோதும், ஃபேனுங்கன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்ணாடின்றதுனால உங்களுக்கு அந்த கிளிட்டரிங்கும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 1 by 1 நம்ம அடிக்கி வந்தோன்னு வச்சுக்கோங்க, பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இதை ஒட்டியாச்சு. இதுவும் கொஞ்ச நேரம் காயட்டும். இது பாருங்க 1 by 1 ஒட்டிட்டேன். இது கொஞ்ச நேரம் காயட்டும். ஃபர்ஸ்ட் இப்போ ஒன்று ஒட்டியிருக்கோம் இல்லையா தட்டு, விளக்கு தட்டுன்ட்டு, அதோடது பாருங்க ஒட்டி இருக்கு நல்லா. இப்போ அதை வந்து இங்கே வச்சிருக்கேன் இந்த விளக்கு தட்டு. சரிங்களா? இப்போ இது மேலே விளக்கு வைக்கிறோம். விளக்கு ஏற்றிட்டு நம்ம இது எப்படி வச்சு கவர் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த விளக்கை நம்ம ஏற்றுவோம். இது மாதிரி நிறைய கிராஃப்ட் ஒர்க் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒர்க்கெல்லாம் இருக்குது கிராஃப்ட் ஒர்க்கில். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். விளக்கு ஏற்றியாச்சு. அந்த மாதிரி விளக்கை ஏற்றிட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணுவோம் வீட்டில், எப்போவுமே பண்ணுறது தானே, அதே மாதிரி டெக்கரேஷன் தான். இப்போ இந்த இது பண்ணோம் இல்லையா, இதை வந்து காற்றுல இப்போ அலமோதுதில்ல, அதுக்காக நம்ம இது நிறைய பேருக்கு தெரியும், ஏதோ எனக்கு தெரிஞ்சது. சரிங்களா? இந்த மாதிரி விளக்கு வந்து அலமோதாத இருக்கிறதுக்காக அதை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த
கிராஃப்ட் ஒர்க் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இதை மாதிரி கிராஃப்ட் ஒர்க் நிறைய தெரியும். அது உங்களுக்கு நான் போடுறேன். அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் வேணுமா, என்ன மாதிரி போடலான்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு நாள் வந்து 26/5/2025 இல்லையா? இன்னி என் பிறந்த நாள் தெரியுங்களா? இன்னைக்கு ஆச்சி மனோரமாவோட பிறந்த நாள். இன்னைக்கு அந்த அம்மா வந்து 1935 நினைக்கிறேன் பிறந்திருக்காங்க. 37 பிறந்திருக்காங்க. 1937 மனோரமா பிறந்திருக்காங்க, ஆச்சி மனோரமா. அவங்க பிறந்த நாள் வந்து அவங்க இன்னைக்கு இல்லைன்னா கூட அவங்களோட படங்கள்ல நம்ம பார்க்குறோம். அது இன்னும் மறக்க முடியாத இருக்குல்ல. எவ்வளோ தனியாக ஒரு போல்டான ஒரு லேடியாக வாழ்ந்திருக்காங்க. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு பெண்ணுமே தனித்துவமாக நம்ம விளங்கணும். நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டாக நம்ம எப்போவுமே இருக்கணும். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் என்னோட சேனலை பார்த்ததுக்கு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.